வெளியூர் வாழ் எனது அருமை பிள்ளையன்மனை சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் தூய பரமேறுதியின் ஆலய பிரதிஷ்டை பண்டிகை நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். தேசத்தின் பல பட்டணங்களிலும் இருந்து கூட்டம் கூட்டமாக நம் கிராமத்தை நோக்கி பயணிக்கும் காலம் இது. ஆலய பிரதிஷ்டை பண்டிகை, அசனம், கன்வென்ஷன் கூட்டங்கள் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகள் அத்தனையும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்காக நாம் பயணிக்க போகிறோம். சொந்த ஊரில் சொந்தங்களையும் முன்னாள் நண்பர்களையும் சந்திப்பதென்பது மிகுந்த ஒரு குதூகலம். உங்களை அன்போடு வரவேற்க நமது ஆயர்மார்களும் விசுவாசிகளும் ஊக்கமான ஜெபத்தோடு உங்களுக்காக காத்திருக்கிறார்கள். நீங்களும் மிகுந்த ஊக்கமான ஜெபத்தோடு பயணிக்க ஆயத்தப்படுங்கள். ஆயினும் துர்ச்செய்திகளின் நிமித்தமாக ஒரு விழிப்புணர்வை உங்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இதை நாங்கள் பதிவேற்றம் செய்கிறோம். பலவிதமான போக்குவரத்து முறைகளை கையாளும் நாம் கட்டுப்பாட்டுடனும் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டும் நாம் பயணிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். நீங்கள் மகிழ்ச்சியாக புறப்பட்டு சமாதானமாக கொண்டு வரப்பட வேண்டும் என்பதற்கான சில ஆலோசனைகளை நான் உங்கள் முன் வைக்கிறேன். முழு இரவு பயணத்தை தவிருங்கள். ஓட்டுநர்களுக்கு ஓய்வு கொடுங்கள். குறுகிய நேரத்தில் ஊர் வந்து சேர்வதை சாதனையாக எண்ணாதீர்கள். சாதனையாக மற்றவரிடமும் சொல்லாதீர்கள். எந்நேரத்திலும் உங்கள் வாகன ஓட்டுநரை கண்காணித்து கொண்டே வாருங்கள். ஓய்வு தேவைப்படுமாயின் அவர்களுக்கு கொஞ்ச நேரம் தூங்குவதற்கு வசதி செய்து கொடுங்கள். அரை மணி நேர தூக்கம் 6 மணி நேர பாதுகாப்பான பயணத்திற்கு வழிவகுக்கும். பதநீர், மோர் போன்ற பானங்களை டிரைவர்மார் முற்றிலுமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. வாகன இன்சூரன்ஸ், ஓட்டுநர் உரிமம் மற்றும் இதர டாக்குமெண்ட்டுகள் அனைத்தும் சரியாக இருக்கிறதா என்பதை முன்கூட்டியே உறுதி செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஃபாஸ்டேகை முன்கூட்டியே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கொள்ளுங்கள். ஊர் நோக்கி பயணிக்கும் போது இதர சுற்றுலா தலங்களுக்கு சென்று வருவதை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டும். சுற்றுலா தலங்களுக்கு செல்வதை தனியே அதற்காக நீங்கள் நாள் ஒதுக்கி கொள்ளுங்கள். தேவையான மருந்து, மாத்திரைகள் மற்றும் உங்களுடைய ஹெல்த் ஃபைல் அனைத்தையும் கொண்டு வர மறந்து விடாதீர்கள். உங்கள் லைவ் லொக்கேஷனை நெருங்கிய உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ நீங்கள் பகிர்ந்து விட்டு நீங்கள் உங்கள் பயணத்தை தொடர வேண்டும். ரோட்டு ஓரங்களில் உள்ள சாலைகளில் உள்ள சுகாதாரமற்ற இடங்களில், கடைகளில் நீங்கள் எந்த உணவும் அருந்தக்கூடாது. உங்கள் போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களிடம் விசேஷமாக இந்த பயண காலங்களில் காணப்பட வேண்டியது இறை நம்பிக்கை மற்றும் சமயோசித ஞானம். இறை நம்பிக்கை என்பது ஜெபத்தை உள்ளடக்கியது. சமயோசித ஞானம் என்பது விவேகம், நிதானம், புத்தி கூர்மையை உள்ளடக்கியது. இவற்றை எல்லாம் கொண்டவர்களாக மிகுந்த ஞானத்தோடு நீங்கள் உங்கள் பயணத்தை தொடருங்கள். மீண்டும் நாம் எல்லா பண்டிகையும் கொண்டாடி மகிழ்ந்துவிட்டு மறுபடியும் நம்முடைய இடங்களுக்கு சுகபத்திரமாய் போய் சேர ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.